சில புகைப்படங்களை நீங்கள் ஜூம் பண்ணி கிட்ட போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புள்ளி புள்ளியாக தெரிவதற்கு பதில் அதில் வேறு சில புகைப்படங்கள் பார்க்கலாம். இதுக்கு ஃபோட்டோ மொசைக் அப்படி இல்லைன்னா மொசைக் ஆர்ட் அப்படின்னு பெயர். ஸோ mosaicali.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நீங்களும் ஒரு மொசைக் ஆர்ட் கிரியேட் பண்ண முடியும். இப்போது இந்த கிரியேட் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு பிடிச்ச நயன்தாரா புகைப்படத்தை நான் இப்போது அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்ட்ராங் விமன் லுக் இருக்கிற ஒரு க்ளோஸ்அப் ஃபோட்டோ. எப்போவுமே மறக்காமல் ஒரு நல்ல க்ளோஸ்அப் ஃபோட்டோவை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அதை மொசைக்காக பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அடுத்து இதில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, த்ரிஷாவுடைய புகைப்படங்கள் அடங்கிய இந்த ஃபோல்டரை அப்படியே உள்ளே அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த ஆட் ஃபோட்டோஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. சூஸ் ஃபோட்டோஸ்னு இருக்குது. அதாவது உங்களுக்கு பிடித்த த்ரிஷாவின் ஃபோட்டோக்களை 1 by 1 நீங்கள் எவ்வளோ ஒன்றா எடுக்கலாம். அப்படி இல்லை ஒரு ஃபோல்டர்லேருந்து அப்படியே நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஸோ ஐம் சூஸிங் ஏ ஃபோல்டர் நேரத்தை சேவ் பண்ணுறதுக்காக. ஸோ நவ் இட் இஸ் ஆஸ்கிங் பர்மிஷன் டு அப்லோடு கொடுத்துருங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நயன்தாராவுடைய புகைப்படம் ஒரு மொசைக் ஆர்ட்டாக மாறப்போகுது. எப்படி அப்படின்னா, த்ரிஷாவுடைய இந்த புகைப்படங்களை வச்சு பாருங்கள். நான் பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்திலே நயன்தாராவின் புகைப்படம் ஒரு மொசைக் ஆர்ட்டாக மாறியிருக்கு, அல்லது ஒரு ஃபோட்டோ மொசைக்காக மாறியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச நபர்களுடைய படங்களை வச்சு மொசைக் ஆர்ட் கிரியேட் பண்ணலாம். ஃபார் தேட் விசிட் mosaicali.com.